ஹை, ஐம் விக்னேஷ். ஆக்சுவலாக ஏஜ் ஆஃப் 22, எனக்கு ஒரு 22 வயசு ஆகுது. இன்றைக்கி பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. மோர் தென் நான் நிறைய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக, மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக அவ்வளோ பிஸ்னஸ் அட் ஏஜ் ஆஃப் 16லேருந்து நான் பிஸ்னஸ்ன்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருக்கேன். நிறைய லாசஸ், நிறையா ஒரு கெட்ட பேர், நிறைய விஷயம், தோல்வி, ரிஜெக்ஷன் எல்லாமே தாண்டி தான் இன்றைக்கி இந்த ஒரு இடத்துக்கு நான் வந்தேன். கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு எல்லாம் தெரியும் மார்க்கெட்டிங்லாம். நம்ம நினச்சிட்டு தான் கடைசியாக திரும்பி பார்த்தா ஒன்றுமே தெரியல, ஜீரோவாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு எனக்கு ஆசை. நான் எங்கே பண்ணணும்னு எனக்கு தெரியாது, அது எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனால் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் நான் இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணிருந்தேன். அப்போ தான் என்னென்னா 21DC ஒரு விஷயம் நான் பார்த்தேன். முடிச்சுட்டு மோர் தென் ஒரு 2000 சம்திங் அதுக்குள்ளே தான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி என்னை கேட்டால் இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்கேன் பண்ணுறேன் மெயினாக அப்படின்ற ரீசனுக்கு வந்துட்டு அந்த 2000ன்றது வந்துட்டு ஒரு ரொம்ப கம்மியான அமௌண்ட். அவர் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் வைக்கலாம், 3 லட்சம், எவ்வளோ வேணால் அந்த அமௌண்ட்டுன்ற ஒரு விஷயம் வைக்கலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி அந்த 21 நாள் நான் காலையில் 5 AM வெபினார் அட்டன் பண்ணுவாங்க. 21 நாள் நான் அட்டன் பண்ணி கடைசியாக அட்டன் பண்ணல. எங்கள் அப்பா கடைசியாக அன்னைக்கு அந்த நாள் வந்துட்டு தவறுற அன்னைக்கு நான் அட்டன் பண்ணுறேன். ஆக்சுவலாக கோர்ஸ் நான் வந்துட்டு அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு அடுத்து வந்துட்டு என்ன பண்ணால் டிஜிட்டல் ரிலேட்டட் தான் நான் பண்ணுவேன். என்னோட டெம்ப்ளேட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களோட ஃபோக்கஸ்க்கு அது கரெக்டாக வருதா என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு எனக்கு டிஜிட்டல் கரெக்டாக இருக்குன்றதுனால நான் வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் என்னன்னா உள்ள கிளாஸ் அட்டன் பண்ணால் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னால் வந்துட்டு பண்ண முடியாத சுச்சுவேஷன். எனக்கு மாதம் எண்டில் தான் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இருந்துச்சு. என்னால் முடியல. ஆனால் எனக்கு பண்ணி அவனும் பண்ணால் என்னால் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக தெரிஞ்சு அந்த டெத்தில் இருந்து நான் கேட்டு அவங்க இன்னைக்கு 1 மந்த் ஆச்சு நான் அந்த கோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஆக்சுவலாக விஷ்ணுன்ற ஒரு பர்சன் தான் வந்துட்டு அந்த கோர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே டெக்னிக்கல் ரிலேட்டடாக அவர் தான் எடுக்கிறாரு. பார்த்து அவங்களே கனெக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் உடனே இன்னைக்கு இருக்குது உனக்கு லைஃப், நீ இது பண்ணு, நான் சப்போர்ட் பண்ணுறோம், எங்களால் முடிஞ்சதை நான் உனக்கு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் வந்து அதான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம கிளாஸில் கூட உட்காந்து நம்ம கவனிக்க மாட்டோம், செய்ய மாட்டோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் கோர்சஸ். நமக்கு உட்காந்து எல்லாமே வந்துட்டு இன்னமும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆல்ரெடி பார்த்து அப்படியே எக்ஸ்போர்ட் ஆகிட்டேன்னு கிடையாது. ஒரு 20 lakhsக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ரிலேட்டடில் வந்து ஒன்று கிடச்சிருக்கு. அடுத்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சேன்னா அதுக்கு நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதுவுமே ஆஸ்திரேலியாவில் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து இந்தியாவுக்குள்ள தான் பிஸ்னஸ், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்னு அப்படி ஒரு ஸ்டேஜில் இருக்கையிலே வெளியே பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதான் எல்லாமே அதான் சொல்கிறேன், நமக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும்னு நினச்சா கொடுக்குன்றத இந்த கிளாஸஸ் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரு அவுட்லெட் மட்டும் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் வந்து இருந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதோட வேல்யூ என்ன அப்படின்றது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். தேங்க்யூ.